வணக்கம், என்னுடைய பேர் தீபிகா. அதனால எங்களுக்கு நஷ்டம் ரொம்பவுமே குறைக்கப்பட்டிருக்குங்க. டபுள் பாயிலிங் மெத்தட்ல இந்த பாலை காய வச்சுட்டு இருந்தோம். இந்த மெஷினரிஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச மெஷினரின்னா அது இதுதாங்க. வணக்கம், என்னுடைய பேர் தீபிகா. நாங்கள் அவினாஷி வட்டம் கருக்கம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கோம். மகம் மில்க் அப்படிங்கிற பேரில் நாங்கள் ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கோம். பால் மட்டும்தான் எங்களுடைய பிரதான விற்பனை பொருளாக இருந்தது. நாங்கள் 10 மாடு வச்சு பால் கறந்து எங்களுடைய கடையில் விற்பனை பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் கடையை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ எங்களுக்கு 3 கடைகள் இருக்குது. தயிர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பால் மிச்சமாகிற பாலில் தயிர் போட்டு விற்பனை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா தயிரில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சுது. தயிர் தண்ணி விடுறது, புளிப்பு வர்றது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தது. ஆரம்பத்தில் வந்துட்டு இருந்த கஸ்டமர்ஸ் குறைய ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பிச்சப்போ எங்கள் கிராமத்துலேருந்து ஒரு 4 கிராமம் தள்ளி இருக்கிற ஒருத்தங்க தயிர் அவங்களோட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அவங்க கிட்ட போய் தயிர் வாங்க ஆரம்பித்தோம். அப்புறம் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஸ்மார்ட் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே இந்த மிஷினரிஸ் இருக்குது, மில்க் பிளான்ட் இருக்குது, நீங்கள் அதில் ஒரு பிளான்ட் போட்டு நீங்கள் தயிர் தயாரிச்சிங்க அப்படின்னா தயிரோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஐடியா இல்லை. சரி, நம்ம சும்மா போய் நேரில் விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கே போனோம். போனப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது நாங்கள் எந்த ஐடியாவுமே இல்லாமல் தான் போனோம். பிகாஸ் இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பெருசாக எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. நாங்கள் இது மாதிரியான விஷயங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப புதுசு. ஸோ சார் எங்களை கூட்டிகிட்டு போய் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது எப்படி நடக்குது, இதுக்கு எவ்வளோ செலவாகும், ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ ஆகும், மெஷினரி காஸ்ட் எவ்வளோ ஆகும், இது ஆக்சுவலாக என்ன ப்ராசஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சார் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெஷினரிஸ் இருக்கிறதுக்கு ரெடி கேஷ் போட முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இதுக்கு லோனுக்கு எப்படி ஏற்பாடு பண்ணலாம், இது கவர்மெண்ட் என்ன மாதிரியான மானியங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்து அவங்க ஸ்மார்ட் என்ஜினியரிங்கில் எங்களுக்கு கைட் பண்ணாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட தொழில் மையத்தில் பதிவு பண்ணி லோன் எடுத்து நாங்கள் இப்போ இந்த மெஷினரிஸ் பிளான்ட் நாங்கள் போட்டிருக்கோம். இது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் டீம் எங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எங்களுக்கு தெளிவாக எப்படி இந்த பிளான்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, இது எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது இதோட 3 டைம்ஸ் வந்துட்டாங்க. 3 டைம்ஸ் ஒரு நாள் ஃபுல்லாக 3 தடவையுமே நாள் ஃபுல்லாக இருந்து எங்களுக்கு கம்ப்ளீட்டாக எப்படி பண்ணுறது, எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நாங்கள் சொல்லித்தரோம் அப்படிங்கிற மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட் ஸ்மார்ட் என்ஜினியரிங்கில் உண்மையிலுமே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது. சேல்ஸ் டைம்லையும் நம்ம அது எப்படி லோனுக்கு ப்ராசஸ் பண்ணுறது, யாரை அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான கைடன்ஸும் அவங்க பண்ணாங்க. இப்போ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஒரு டைம் நாங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டோம். பண்ணி தயிர் போட்டதில் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது. ஒரு நல்ல ஹோப் கொடுத்துருக்கு இந்த மெஷினரிஸ் எங்களுக்கு. க்ரீம் செப்பரேட்டர்னு எடுத்துக்கிட்டா க்ரீம் செப்பரேட்டர் எங்களுக்கு உண்மையுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போது நாங்கள் இதுக்கு முன்னாடி ரொம்ப சின்ன மிஷின் ஒன்று வச்சுருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் கன்சூமிங்காக இருந்தது. அது ஆக்சுவலாக வேறு கம்பெனிலேருந்து நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது பார்த்தீங்கன்னா க்ரீம் மட்டுமே வராமல் க்ரீமோட பாலும் நிறைய கலந்து தான் வந்தது. அப்போ அதுலேருந்து வெண்ணெய் எடுக்கும்போது பால் வேஸ்டேஜ் நிறைய ஆச்சு. க்ரீமோட திக்னஸ் அவ்வளோ ஒன்றும் இல்லை. க்ரீமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பால் மாதிரி தான் வந்தது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீம் நல்லா கெட்டியாக வந்துடுது, நல்லா கெட்டியான க்ரீமாக வந்துடுது. ஸோ அதனால பால் வேஸ்டேஜ் எங்களுக்கு இல்லை. அந்த பழைய மெஷினில் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கிறதா இருந்தது. அடிக்கடி ரிப்பேர் ஆகிற ப்ராப்ளம் இருந்தது. இதில் அப்படி கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா 70 லிட்டர் பாலை 10 நிமிஷத்தில் டக்குன்னு அரைச்சிடுது. ஸோ எங்களுக்கு ரொம்பவுமே டைம் மிச்சமாகுது. இல்லைன்னா அது உட்காந்து 1 மணி நேரம் அதை பார்த்து அரைக்க வேண்டிய அந்த சூழ்நிலை இருந்தது. எங்களுக்கு ரொம்பவுமே டைம் வேஸ்ட் ஆச்சு. இது ரொம்ப டைம் கன்சியூமபிளாக இல்லாமல் ரொம்ப டைம் மிச்சம் பண்ணி கொடுக்குது. க்ரீமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக, அதாவது கெட்டியான க்ரீமை மட்டும்தான் செப்பரேட் பண்ணி பால் அதில் கலந்து வர்றதில்லை. அப்படிங்கிறங்காட்டி பாலுடைய வேஸ்டேஜ் எங்களுக்கு இல்லை.
எங்களுக்கு மிச்சமாகிற பாலையும் எக்ஸஸ் பாலையும் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஃப்ரீசர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃப்ரீசரில் யூஸ் பண்ணி பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பால் வந்து அந்த ஆடை வந்து மேலே வந்து பத்தையாக கட்டி நின்றுக்குன்னா அது ஒரு மாதிரி கெட்டியாகி கீழே வந்து பால் தண்ணி மாதிரி ஆயிடுங்க. திருப்பி எடுக்கும்போது அதனாலேயே பால் வந்து நிறைய கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருந்ததுங்க. நம்ம அலாசி எடுத்தாலும் வந்து பால் வந்து ஒரு மாதிரி திப்பியாக நிற்குங்க. ரெண்டாவது வந்து ஃப்ரீசரில் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் மாறினாலும் வந்து அது பார்த்தீங்கன்னா ஒன்று கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா ரொம்ப நல்லா ஓவர் கூலிங் ஆகிறதுக்கு அந்த ஐஸ் கட்டி மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ரெண்டாவது ஃப்ரீசர் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு பால் வைக்கிறதுக்கு இடம் இருக்காதுங்க. நம்ம பாலை வந்து கொண்டு வந்தோடனே உடனே ப்ராசஸ் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயங்க. பட் இந்த பல்க் மில்க் கூலரில் நாங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பால் இதில் வைக்கும்போது உள்ளே இருக்கிற துடுப்பு வந்து சுற்றி அந்த பால் வந்து மேலே பத்தையாக அந்த ஃபேட் வந்து மேலே கட்டி நிற்காத மாதிரி ஈவனாக வந்து கலக்கி விட்டுருதுங்க. அந்த கூலிங் வந்து ஈவனாக பரவுறதுனால பால் வந்து என்ன டெம்பரேச்சரில் கூலிங்கில் இருக்கணுமோ அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொடுக்குதுங்க. திருப்பி இந்த பாலை நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாலுடைய தன்மை மாறாமல் இருக்குது. அதனால வந்து எங்களுக்கு நஷ்டம் வந்து ரொம்பவுமே குறைக்கப்பட்டிருக்குங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, இந்த மாதிரி ஒரு விறகடுப்பு மாதிரி நாங்கள் கட்டி அதில் வந்து இந்த பாத்திரங்களை வச்சு கீழே விறகு வச்சு எரிச்சு இதில் தண்ணி ஊற்றி மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து இந்த பாலை காய வச்சுட்டு இருந்தோம். ஏன் டபுள் பாயிலிங் மெத்தடில் காய வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம நேரடியாக அடுப்பில் வச்சு கேஸ் சிலிண்டர்லையோ இல்லை நேரடியாக பாத்திரத்தை வச்சு காய வைக்கும் போது பால் அடிப்பிடிக்கிற பிரச்சனை இருந்தது. ஸோ அதனால இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் நாங்கள் காய வச்சுட்டு இருந்தோம். அப்படி காய வைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, இங்கே கீழே இருக்கிற தண்ணி கொதிச்சு அந்த பால் கொதிச்சு வரும்போது நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுத்துருதும். இப்போ நேரடியாக அடுப்பில் வைக்கும்போது அந்த பாலை கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இந்த லேடிஸ் இல்லைங்களா, எங்களுக்கு அதை வந்து அந்த துடுப்பு வச்சு கிளறதுங்க ரொம்ப பெரிய ஃபிசிக்கல் ஒர்க்காக இருந்தது. இப்போ இதில் வச்சு காய வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு அந்த விறகு போட்டு எரிச்சுக்கிட்டே இருக்கணும். எரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப நேரம் ஆகும் காயறதுக்கு. அப்படியே காயுது அப்படின்னாலும் நம்ம டிசைட் பண்ணுற இந்த 90 டிகிரி வர்றதுக்கு ரொம்ப நேரம் காய வைக்கணும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மாதிரி நம்ம உட்காந்து எரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ இது வந்து இதை எரிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அந்த அண்டாவை தூக்கி அந்த பாத்திரத்துக்குள்ள வச்சு அதை ஆற வச்சு நாங்க பெறையுறதுக்கு இந்த ப்ராசஸ்க்கே எங்களுக்கு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு மேல ஆயிருங்க. இது வந்து ஒரு நாள் செய்யும் போது ஓகேவா இருக்கும். தினமும் தொடர்ந்து இதை செய்யும் போது எங்களுக்கு அதுவே வந்து ஒரு பெரிய வேலைப்படு பர்டனா இருந்ததுங்க. பிளான்ட் மிஷினரிஸ்க்கு போறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான காரணமா எங்களுக்கு இருந்தது. இதுக்கு மாற்றா வந்து இப்ப நாங்க வேட் மெஷின்ஸ் எடுத்திருக்கோம். அந்த வேட் மெஷின் வந்து எங்களுக்கு எப்படி உபயோகமா இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ இந்த மெஷினரிஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச மெஷினரின்னா அது இதுதாங்க. ஏன்னா வந்து இப்போ அந்த உட்காந்து எரிக்கிற வேலையோ அந்த துடுப்பில் கிண்டுற வேலையோ வந்து எனக்கு ரொம்ப சேவ் பண்ணி கொடுத்துருக்குதுங்க. இப்போ இந்த மெஷினில் பாலை ஊற்றி நம்ம மெஷின் பற்ற வச்சு இதை ஓட விடும்போது அந்த உள்ளே இருக்கிற துடுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் அடிப்பிடிக்காமல் கிளறிட்டே இருக்குதுங்க. ரெண்டாவது ரொம்ப ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 70 லிட்டர்ஸ் மில்கை வந்து இது காய வச்சு கொடுத்துருதுங்க. அப்படிங்கும்போது ரொம்பவுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. அந்த பால் காய வைக்க அந்த எரிக்கிற வேலை அந்த துடுப்புல கிண்டுற வேலை எல்லாமே ரொம்ப மிச்சம் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த மெஷின் யூனிட்லேயே வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது இந்த வேட் மெஷின் தான். பால் தேவையான டிகிரிக்கு காஞ்சதுக்கப்புறம் இந்த வேட் மிஷின்லேருந்து டம் டேங்க்குக்கு பால் வருதுங்க. இங்கேருந்து பால் பம்ப் ஆகி ஹோமோஜனைசருக்கு வந்து அங்கேருந்து வந்து இந்த மிஷினுக்கு வந்து இங்கே தேவையான அளவுக்கு 40 டிகிரிக்கு வேணும் அப்படின்னா தயிருக்கு அந்த அளவுக்கு கூலாகி நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அப்போ இது வந்து எங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்யும் போது முதல்ல வந்து எங்களுக்கு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வந்து எங்களுக்கு அந்த டைம் கன்சியூம் ஆகுங்க. இப்போ வந்து அந்த டைம் வந்து எங்களுக்கு 40 நிமிஷமாக கம்மியாக இருக்குதுங்க. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரத்தை எங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்குதுங்க. உங்களுக்கே தெரியும் பால் தொழில் அப்படிங்கிறது எவ்வளவு டைம் எடுக்கக்கூடிய தொழில், எவ்வளவு வேலை இருக்கும் அப்படிங்கிறத. அந்த வேலையை வந்து 4ல் 1 பங்காக எங்களுக்கு வந்து குறைச்சி கொடுத்துருக்குங்க இந்த மெஷினரிஸ். ஸோ வந்து டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட்காகவும் மற்ற எல்லா விஷயங்கள்லையும் வந்து சப்போர்ட் பண்ணதுக்காக மகம் மில்க் சார்பாக ஸ்மார்ட் இன்ஜினியரிங்க்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.